தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே சபையாருக்கு என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நீங்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு ஒளி வாங்கி உங்கள் முன்பதாக நீட்டுகிறார், ஓடி வந்து பேட்டி எடுக்கும்படியாக. உங்களிடம் கேட்கிறார், உங்களுடைய பிரதான ஆசை என்ன என்று. அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு என்ன பதிலை கூறுவீர்கள்? ஒரு விஷயம் உங்கள் மனதிலே அதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த செய்தியின் முடிவிலே அது உங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். சரி, இப்பொழுது நாம் நம்முடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நம்முடைய செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் குளத்து தவளையா அல்லது கிணற்று தவளையா என்று. ஒரு ஊரிலே ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே ஒரு பெரிய கிணறும் இருக்கிறது. அந்த கிணறு நாளுக்கு நாள் பாலடைந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த கிணற்றின் நீர் மிகவும் கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அவர் யோசிக்கிறார், அப்படி என்று சொன்னால் இந்த கிணற்றை நாம் மூடிவிட்டு புதிதாக வேறொரு பெரிய குளத்தை நாம் வெட்டுவோம் என்று அவர் சிந்திக்கிறார். அப்படியே அவர் செய்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு குளம், ஒரு அழகான ஒரு குளம். அந்த குளத்தை அவர் எங்கே வெட்டுகிறார்? ஏற்கனவே இருக்கும் கிணத்திற்கு அருகில் வெட்டினால் ஒருவேளை அந்த தண்ணீர் கூட வந்துவிடும் என்று சொல்லி இந்த புதிதான ஒரு குளம் மிகவும் அருமையான தண்ணீரை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சற்று தூரமாக அவர் அந்த குளத்தை வெட்டிவிட்டார். இப்பொழுது அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த குளத்திற்கு அழகாக ஒரு தண்ணீர், சுவையான தண்ணீர் ஆறுகளிலிருந்து வரும்படி வாய்க்காலை கூட அவர் வெட்டிவிட்டார். இப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய திட்டத்தின்படி இந்த கிணற்றை அவர் மூட வேண்டும். இந்த கெட்டுப்போன கிணற்றை அவர் அழித்து போட வேண்டும். கெட்டுப்போன தண்ணீரை கொடுக்கின்ற அந்த கிணற்றை அவர் அப்படியே ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். ஆனால் பாருங்கள், இந்த தோட்டக்காரர், இந்த பெரிய செல்வந்தர், அந்த பெரியவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் மிகவும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த கிணற்றிலே ஒரு தவளை வாழ்ந்து வருகிறது. அவர் பார்க்கிறார், அந்த தவளையின் மீது ஒரு அன்பு கூறுகிறார். இந்த தவளையை எப்படியாவது நான் இந்த கிணற்றில் இருந்து எடுத்து அந்த தூரத்தில் இருக்கிற அந்த குளத்தில் கொண்டு போய் விட்டால் இந்த தவளையும் நம்மோடு கூட வாழுமே என்று சொல்லி அவர் மிகவும் ஆசைப்படுகிறார். உடனடியாக என்ன செய்கிறார்? ஒரு பெரிய வாளியை எடுக்கிறார். அதிலே கயிற்றை கெட்டி அந்த கிணற்றுக்குள் அவர் அப்படியே ஆழமான கிணற்றுக்குள் அந்த வாளியை அவர் இறக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார். வெறுமனே இறக்கி வைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வெறுமனே இறக்கி வைத்தால் கூட அந்த தவளை அதில் ஏறி வர முடியாது என்று சொல்லி குளத்திலிருந்து சில தவளைகளையும் கூட அவர் அந்த வாளியில் போட்டு அப்படியே அந்த கிணற்றுக்குள் இறக்குகிறார். வாளியை வைத்து அவர் எவ்வளவோ முயற்சி செய்கிறார். அந்த வாளியில் உள்ள அந்த குளத்தில் உள்ள தவளைகள் எவ்வளவாய் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அந்த கிணற்றில் இருக்கிற அந்த தவளை அதை எதையும் கவனித்த மாதிரியே இல்லை. அது அந்த வாளியை கண்டு அது தூர போய்கொண்டே இருக்கிறது. அவர் எவ்வளவோ முயற்சித்து பார்க்கிறார், அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இறுதியாக அந்த தவளையை காப்பாற்ற முடியவில்லை. என்ன செய்கிறார்? அவர் திட்டத்தின்படி அந்த மண்ணையெல்லாம் போட்டு அந்த குளத்தை அவர் அழித்து போடுகிறார். குளத்தை மாத்திரம் அல்ல, அந்த குளத்தில் இருக்கிற தவளையும் கூட அந்த கிணறோடு கூட அழிந்து போகிறது. எத்தனை ஒரு பரிதாபமான முடிவு! இன்று நாம் யோசிக்கலாம், இந்த தவளை ஒருவேளை அந்த வாளியில் ஏறி இருந்தது என்று சொன்னால் அருகில் உள்ள அந்த தூரத்தில் உள்ள அந்த குளத்திலே எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை அதற்கு கிடைத்திருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். ஆம், எப்படி நம்மால் அதை சிந்திக்க முடிகிறது? நாம் இன்று அந்த கிணத்திற்கு மேலே இருக்கிறோம். முழுமையாக நம்முடைய அந்த காரியங்கள் விளங்குகிறது. இங்கு ஒரு குளம் இருக்கிறது, இந்த கிணறு அழிக்கப்பட போகிறது என்று
நமக்கு அறிந்து கொண்டிருக்கிறபடியினால், நாம் உணர்ந்திருக்கிறபடியினால் நாம் நினைக்கிறோம், இந்த தவளை எப்படியாவது இந்த வாளியில் ஏறி குளத்துக்கு வந்து விடாதா என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அந்த தவளை வேறு யாரும் இல்லை, அந்த கிணத்து தவளை வேறு யாரும் இல்லை, மனிதர்களாகிய நாம் தான். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவாதி தேவனும் இந்த பூமியை கெட்டு போகிறது நிமித்தம் ஒரு நாள் அழித்து போடுவதற்காக அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த கிணற்றிலே வாளியை இறக்கினது போல தன்னுடைய குமாரன், சொந்த குமாரன், வேதத்திலே பார்க்கும் பொழுது என்னுடைய நேச குமாரன் எனக்கு பிரியமானவர் என்று சொல்கிறார். அந்த நேச குமாரனை பரலோகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றும்படியாய் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வர செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ சுவிசேஷகர்கள் இந்த மனிதர்களுக்கு இந்த அழிவை குறித்து, இந்த பூமியின் முடிவை குறித்து அறிவிக்கும்படியாய், நம்முடைய இந்த மனிதர்களை காப்பாற்றும்படியாய் எவ்வளவோ முயற்சி அவர் ஏறெடுக்கிறார். ஆனால் பாருங்கள், அநேக மனிதர்கள் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் இந்த பூமிக்குரிய காரியத்திலே அவர்கள் இருக்கிறபடியினால் அவர்களால் காப்பாற்றப்பட முடியாமல் போகிறது. எப்படி அந்த தவளை அந்த அழகான ஒரு குளத்தை இழந்து போனதோ அதே போலதான் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இந்த பரலோகத்தை அவர்கள் இழந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். இறுதியாக இந்த பூமியோடு கூட அவர்களும் அழிக்கப்படுகிறார்கள், அழிக்கப்பட போகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இதுதான் நம்முடைய செய்தி. இந்த தவளை காப்பாற்ற முடியாமல் போனதற்கு என்ன காரியம்? உங்கள் முன்பதாக 2 காரணங்களை நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரணம், அந்த தவளைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த தவளைக்கு ஏதோ ஒரு பார்வை குறைபாடு இருக்கிறது. ஆகவே அந்த வாளியை அதனால் கண்டு கொள்ள முடியாமல் போகிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு ஏதோ ஒரு செவியிலே கேட்பதிலே ஒரு குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எத்தனையோ தேவ ஊழியர்கள் எவ்வளவோ தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை, வேத வசனத்தை விதைத்துக் கொண்டிருந்தும் அவைகளால் அதை கேட்க முடியாமல் போயிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் இப்படி இருக்கலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் அவை கேட்டிருக்கலாம், அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் வாழ்க்கை, அந்த கிணற்றில் அது மிகவும் வசதியாக போன ஒரு வாழ்க்கையாக, பழகி போன ஒரு வாழ்க்கையாக அது இருந்திருக்கும். அது இந்த பரலோகத்தை, அது இந்த மேலான குளத்தை குறித்து சிந்திக்க முடியாத ஒரு வாழ்க்கையை அது வாழ்ந்து கொண்டிருக்கும். எனக்கு நேரமில்லை, இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை என்று இந்த குளத்திலேயே அது ஒரு கிணற்று தவளையாகவே அது வாழ்ந்திருக்கும். இன்றைக்கு இதே இந்த தவளைக்கு நடந்த அதே காரியம்தான் இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. முதலாவது காரியம் பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை அநேக மனிதர்களால் கண்டு கொள்ளவே முடியவில்லை. வானத்தில் இருந்து வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு தேவனுடைய மனிதனாக, நம்மை காப்பாற்ற வந்த ஒரு இரட்சகராக அவர்களால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. இதற்கு உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்திலே சவுல் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். அவன் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். தேவனுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி அவன் தேவனை பகைக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய கண்கள் பார்வை குறைபாடு உள்ளதாய் இருந்தது. ஒரு நாள் வந்தது, இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். அவனுடைய கண்கள் அன்று குருடாகி போனது. அவன் ஒரு 3 நாட்கள் இந்த உலகத்தை அவன் காணாதவனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அனனியா என்ற ஒரு சீஷனிடம் போய் சொல்லுகிறார், இந்த சவுலுக்கு என்னை பற்றி நீ அறிவித்து விடு என்று சொல்லி. அவனும் அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சவுலுக்கு அவன் அறிவிக்கிறான். அப்படியே அவன் சவுலுக்கு செபித்த பொழுது அவனுடைய உலக கண்கள் திறக்கப்பட்டது. வெறும் உலக கண்கள் மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்குரிய கண்களும் அன்று திறக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அறிந்து கொண்டான், இதுவரை நான் துன்பப்படுத்தின இந்த இயேசு, இதுவரை நான் ஒதுக்கி தள்ளின இந்த இயேசு, இதுவரை நான் வேண்டாம் என்று உதறிய அந்த இயேசு, இவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர், இவர்தான் நம்மை காப்பாற்ற வந்தவர் என்று சொல்லி அவனுடைய கண்கள் அவனுக்கு அன்று திறக்கப்பட்டது. அதே போலதான் இன்றும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் காணும் பொழுது நம்மளுடைய கண்களும் திறக்கப்படும். இந்த சவுல் அதற்கு அப்புறம் பவுலாக மாறி
அநேக ஜனங்களுடைய கண்களை அவன் திறப்பதற்காக அவன் போராடுகிறான். அதே போலதான் இன்று நாமும் அந்த வாரியில் உள்ள குளத்தை போல நாமும் மாறி, தவளையை போல மாறி அநேகரை காப்பாற்றும்படியாய் நாம் மாறப்போகிறோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்தான் இரட்சகர் என்பதை சொல்லி எப்படி அந்த வாளியை கிணற்றிற்குள் இருந்து அந்த தவளைகள் பற்றி பிடித்துக் கொள்ளுமோ, அப்பொழுது அந்த தவளைகள் காப்பாற்றப்படுமோ, அதே போல வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நாமும் கூட பரலோகத்திற்கு, நாம் இந்த பூமியிலிருந்து தப்பி பரலோகத்திற்கு நாம் காப்பாற்றப்பட போகிறோம். இரண்டாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். ஆம், இயேசு கிறிஸ்துவை அவர்தான் ராஜா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் மகிமை பொருந்தினவர், அவர்தான் நம்மை ரட்சிக்க வந்தவர் என்று நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று சொல்லி, இந்த தூரத்தில் உள்ள தேசம் எது? அதுதான் நம்மளுடைய பரலோக ராஜ்யம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. நாம் நினைக்கிறோம் இந்த நாம் வாழ்கிற இந்த பூமி தான், இந்த கிணறு தான் நம்ம வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு உலகம் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த கிணறு, இந்த பூமி நாம் வாழக்கூடிய ஒரு இடம் அல்ல. நமக்கு நிரந்தரமான ஒரு குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது பரலோகத்தில் இருக்கிறது. நம்மளுடைய குடியிருப்பு என்பது நம்மளுடைய பரலோக வீடு. அநேகர் யாராவது நம்மிடம் கேட்டால், உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை நாம் சொல்லாவிட்டால் கூட நம்முடைய இருதயத்திற்குள் அந்த சிந்தை நமக்கு வரும் என்று சொன்னால் நாம் பரலோகத்தை குறித்த நிச்சயம் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக ஸ்தலங்கள் உண்டு. உடனே நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? அநேக வீடுகள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்று. கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நாம் வாழ்கிற இந்த பூமி போல அநேக பூமி, அநேக கோள்கள், அநேக நட்சத்திரங்கள் இந்த அண்ட சராசரங்களிலே தேவன் படைத்து வைத்திருக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அநேக வாசஸ்தலங்கள் பிதாவின் வீட்டில் இருக்கிறது என்று சொல்லி. நம்மளுடைய அறிவியல் அறிஞர்கள் அநேக கோள்களை இதுவரை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். பல லட்ச கோள்களை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பூமி வெறும் ஒரு தூசி தான், ஒரு புள்ளி அளவுக்கு தான் நாம் வாழ்கிற அந்த பூமி இருக்கிறது. எப்படி அந்த தவளைக்கு ஒரு கிணறு ஒரு மாபெரும் உலகம் போல இருக்கிறதோ, அதே போல நமக்கு இந்த பூமி ஒரு உலகம் போல இருக்கிறது. ஆனால் மேலே இருக்கிற அந்த தோட்டக்காரருக்கு அந்த கிணறு எவ்வளவு சிறிதாக இருக்கிறதோ, அதே போலதான் இந்த பூமி நம்மளுடைய தேவனுக்கு மிகவும் ஒரு சிறிதான ஒரு இடமாக இருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட ஒரு மேலான இடத்திலிருந்து இந்த பூமியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பூமி ஒரு எத்தனையோ லட்சக்கணக்கான பூமிகளிலே, கோள்களிலே, நட்சத்திரங்களிலே இந்த பூமி ஒரு சிறு சிறு பகுதி தான். எப்படி விண்வெளியில் இந்த பூமி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய கால்பந்தாட்ட மைதானத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் அநேக ₹1, 4 8 நாணயங்களை அங்கங்கே குவித்து வைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் நம்முடைய விண்வெளிகள் இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்கள் மிகவும் பெரியது.
அங்கே அநேக கோள்கள் இந்த பூமி போல இருக்கிறது. அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லி. வாசஸ்தலத்தை என்று இயேசு கிறிஸ்து எதை குறிப்பிடுகிறார்? இந்த பூமிக்கு பதிலாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு பதிலாக ஒரு புதிய பூமியை, ஒரு புதிய வானத்தை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த புதிய பூமிக்கு தான், இந்த பாழான பூமியிலிருந்து நாம் போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அந்த புதிய பூமியை குறித்து பழைய ஏற்பாட்டிலே தேவாதி தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியாக ஏசாயாவை குறித்து இப்படியாக ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். ஏசாயா 65 அதிகாரம் 17 முதல் 19 வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது இப்படியாக நமக்கு கூறுகிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. புதிய வானம், புதிய பூமியை தேவாதி தேவன் சிருஷ்டிக்க போகிறேன் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயாவை கொண்டு சொல்லி இருக்கிறார். அந்த புதிய பூமி, அதிலே என்ன இருக்கிறது? அடுத்த வசனத்திலே சொல்லுகிறது, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கலிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கலிகூர்தலாகவும் அதின் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவாதி தேவன் சொல்கிறார், அந்த புதிய பூமியிலே எருசலேம் என்னும் ஒரு நகரத்தை நான் உருவாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த எருசலேம் என்ற நகரம் எப்படி இருக்க போகிறது? அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இடமாக அது இருக்க போகிறது. தேவாதி தேவனுக்கு களி கூறுகிற ஒரு இடமாய் இருக்க போகிறது. தேவாதி தேவனுக்கு மாத்திரமல்ல, அதில் வாழ்கிற ஜனங்களாகிய நமக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாய் அது இருக்க போகிறது. அங்கே அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் இந்த பூமியில் என்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக நாம் இருந்திருப்போம்? யோசித்து பாருங்கள். வாழ்க்கையிலே தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்ட யாக்கோபு சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை நான் முழுவதும் சஞ்சலத்தினால் நான் களைத்து போட்டேன் என்று சொல்லி. அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் தேவனோடு போராடி அவர் சுதந்திரித்துக் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலே அவருக்கு கிடைத்ததெல்லாம் சஞ்சலம் தான். நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது எவ்வளவு ஒரு தாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு ஏழ்மையான ஒரு மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு இந்த பூமியில் கிடைப்பது எல்லாமே ஒரு சஞ்சலம், வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை தான். ஆனால் உங்களுக்கு இளைப்பாறுதல் எங்கே இருக்க போகிறது? அந்த பரலோக ராஜ்யத்திலே, அந்த புதிய பூமியிலே தான் தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி. அதற்காக தான் இந்த புதிய பூமியை தேவன் சிருஷ்டிக்கிறார். அந்த புதிய பூமியை குறித்து ஏசாயாவோட தீர்க்க தரிசனம் சொன்னது மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய அன்புக்கு பிரியமான சீஷனாகிய யோவானுக்கு தேவாதி தேவன் அது எப்படி இருக்கும் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் பத்மு தீவிலே இருக்கும் பொழுது இனி சம்பவிக்க போற காரியங்களை அந்த யோவானுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அதிலே அவர் புதிய பூமி அவர் பார்க்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே உரைத்தது போல அவர் அந்த புதிய தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை அவர் இப்படியாக பார்க்கிறார். வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது இப்படியாக இருக்கிறது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோசித்து பாருங்கள், யோவான் கண்ட அதே தீர்க்க தரிசனம்
புதிய பூமியை, புதிய வானத்தை பார்க்கிறார். முந்தின வானம், முந்தின பூமி ஒளிந்து போனதே என்று சொல்லுகிறார். அதே போல அடுத்த வசனம் சொல்லுகிறார், யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இவரும் பார்க்கிறார். யோவான் எப்படி ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அதே போல எருசலேம் நகரம் தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தில் இறங்கி வருகிறதை அவர் பார்க்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எவ்வளவு பாருங்கள் அழகாக, எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி அந்த புதிய பூமியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அதே போல யோவானுக்கும் புதிய பூமியை குறித்து தீர்க்க அந்த தரிசனங்கள் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அவரும் சொல்லுகிறார், அந்த புதிய பூமியிலே கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறார் என்று சொல்லி, இனி அந்த புதிய பூமியிலே துக்கம் இல்லை. இந்த பூமியிலே நமக்கு என்ன இருக்கிறது? துக்கம் இருக்கிறது, அலறுதல் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. இவைகள் எதுவுமே அந்த புதிய பூமியிலே இல்லை என்று சொல்லி அந்த யோவான் புதிய பூமியின் தரிசனத்தை பார்த்து நமக்காக எழுதி வைத்து இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு தவளையாக நாம் இருக்க போகிறோம்? இதுதான் இன்றைக்கு நம் முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி. அந்த கிணத்து தவளையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் புதிய பூமியை குறித்து நாம் யோசிப்பதில்லை, பரலோகத்தை குறித்து யோசிப்பதில்லை, இளைப்பாறுதல் உள்ள அந்த தேசத்தை குறித்து யோசிப்பதில்லை, நம்மை காப்பாற்ற நினைக்கும் நம்முடைய தேவனை குறித்து நாம் யோசிப்பதில்லை. நம்மளுடைய யோசனை எப்படி இருக்க போகிறது? இந்த பூமியிலே நான் எப்படியாவது வாழ்ந்தால் சரிதான், இந்த பூமியிலே நான் எப்படியாவது சம்பாதித்தால் சரிதான், இந்த பூமியிலே நான் எப்படியாவது மரியாதையாக நான் வாழ்ந்தால் சரிதான். இப்படிதான் நம்மளுடைய கிணத்து தவளையாக நாம் வாழப்போகிறோம். ஒருவேளை நாம் குளத்து தவளையாக மாற விரும்பினோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும்? அதை குறித்துதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி புதிய வானம் உண்டாகும் என்று காத்திருக்கிறார். அவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவர் பெரிதாக எடுக்கவில்லை, ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி. அவர் மாத்திரமல்ல, அன்று அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரோடும் கூட அவர் சொல்லுகிறார், நான் காத்திருக்கிறோம் என்று சொல்லி. பொதுவாக நாம் எப்படி காத்திருப்போம்? ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டும், இல்லையென்றால் ஏதோ உறவினர்கள் நம்மை பார்க்க வருகிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி காத்திருப்போம்? ஒரு குளிக்காமல் இருப்போமா? நல்ல ஆடைகள் அணியாமல் இருப்போமா? எப்படி இருப்போம்? சரி யோசித்து பாருங்கள். நாம் நன்றாக குளித்துவிட்டு மிகவும் நேர்த்தியாக ஆடைகளை எல்லாம் போட்டுவிட்டு எது நமக்கு கொண்டு போக வேண்டும் எல்லாவற்றையும் நாம் தயார் வைத்துக் கொண்டு நாம் காத்திருப்போம். அதுதானே நாம் காத்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாம் நிர்விசாரமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், காத்திருக்கிறோம் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இந்த புதிய பூமிக்கு தேவன் கொடுத்து உண்டாக்கும் அந்த புதிய பூமிக்கு நாம் போக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் அடுத்த வசனத்திலே பேதுரு இப்படியாக கூறுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து வந்து நம்மை புதிய பூமிக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று காத்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்றாக குளித்து சுத்தமாக இருப்பது போல நம்மளுடைய ஆவியிலே அதை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி எந்த ஒரு கரையும் இல்லாதவர்களாய், எந்த ஒரு பிழையும் இல்லாதவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இயேசுவின் இரத்தத்தினாலே ஒப்புரவாகி பரலோகத்தோடு ஒரு சமாதானத்தை உடன்படிக்கையாய் ஏற்படுத்தி கொண்டவர்களாய் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் அனுதினமும் நாம் இந்த புதிய பூமிக்கு போகும்படியாய் நாம் காத்திருக்க வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். இந்த பூமி வேதத்திலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் இப்படியாக அவர்கள் காத்திருந்தவர்கள் தான். இதற்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணமாக நாம் ஆபிரகாமை நாம் எடுத்து பார்த்து கொள்ளலாம். ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆபிரகாம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் நினைத்தால் கற்களினால் ஒரு பெரிய மாளிகை அவர் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கக்கூடும். ஆனால் இந்த ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்? இந்த பூமியிலே பரதேசியை போல வாழுகிறார். எப்படி இருக்கிறார்? தன் குமாரனாகிய ஈசாக்கோடும் தன் பேர பிள்ளையாகிய யாக்கோபோடும் அவன் நினைத்தால் இரவோடு இரவாக பெயர்த்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு அஸ்திபாரம் இல்லாத கூடாரங்களில் குடியிருக்கிறான். எதற்காக? இந்த ஆபிரகாம் அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு, பரலோகத்தில் இருக்கிற அந்த எருசலேம் நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி, அப்படியாக இந்த பூமியிலே ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த புதிய பூமிக்காக அவன் காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆபிரகாம் மரித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் காத்திருந்தபடியே அவனுக்கு சம்பவித்ததா? அவன் எதிர்பார்த்திருந்தபடியே அவனுக்கு சம்பவித்ததா? அதுதான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 22 முதல் 23ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அல்லேலூயா! இந்த சம்பவம் வேத சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்ததுதான். ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறார். அவன் வீட்டின் முன்பதாக லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரன் மீதியான எச்சையை பண்டத்தை தின்று கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் மரித்த பின்பு இந்த லாசரு என்ற அந்த பிச்சைக்காரன் எங்கே இருக்கிறான்? வேதம் கூறுகிறது. அந்த ஐஸ்வர்யவான் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது மிகவும் தூரத்திலே ஆபிரகாமை பார்க்கிறான். அந்த தூரத்திலே இருக்கிற அந்த ஆபிரகாமுடைய மடியிலே இந்த லாசரு என்ற பிச்சைக்காரன் மடியிலே அமர்ந்து அவன் தேற்றப்படுகிறதை பார்க்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த தூரத்திலே இருக்கும் அந்த தேசத்திற்காக தான் இந்த ஆபிரகாம் அந்த பூமியிலே வாழ்ந்த நாள் முழுவதும் அவன் கூடாரங்களிலே காத்திருந்தான். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அவன் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இந்த உலக ஆசையெல்லாம் அவன் ஒரு குப்பை என்று எண்ணி அவன் கூடாரங்களில் தன் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது இருந்தபடியே அவன் தூரத்திலே பரலோகத்திலே அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லி நாம் இந்த வேத சம்பவத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போலதான் இந்த தூர தேசம், இந்த பரலோக தேசம், அந்த புதிய பூமி
அதே புதிய பூமிக்குள் போக வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஆபிரகாம் மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் பார்க்கிற அநேக தேவனுடைய தாசர்கள், பரிசுத்தவான்கள், ஏனோக்கு, நோவா போன்ற அநேக தேவ தாசர்களும் அப்படியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி, இந்த புதிய பூமி, அந்த பரலோகம் மிகவும் தூர தேசம். அதை அவர்களுடைய கண்கள் பார்க்கிறது. ஏசாயா 33:17 நாம் பார்த்தது போல் அவர்களுடைய கண்கள் இந்த பூமியில் இருந்த பொழுது தேவாதி தேவனை மகிமை பொருந்திய ஒரு ராஜாவாக அவர்கள் பார்த்தார்கள். தூரத்தில் இருக்கிற அந்த பரலோக தேசத்தை அவர்களுடைய கண்கள் கண்டது. ஆகவே அதை விசுவாசித்தார்கள், அதை நம்பி அதை அணைத்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் அந்த புதிய பூமியிலே அவர்கள் வாசம் பண்ண போகிறார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய கண்கள் ராஜாவை காண்கிறதா? நம்மை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக, இரட்சகராக, மகிமை பொருந்திய ஒரு ஆண்டவராக பார்க்கிறதா? நம்மளுடைய கண்கள் தூரத்தில் இருக்கிற அந்த தேசத்தை பார்க்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கிணற்று தவளைக்கு, இந்த கிணற்றையே சுகமாய் ஒரு வாழ்வாக எண்ணி இருக்கிற அந்த கிணற்று தவளைக்கும், பரலோகத்தை வாழ்வாக எண்ணி வாழ்கின்ற அந்த குளத்து தவளைக்கும் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது என்று சொல்லி பவுல் காண்பித்து கொடுக்கிறார். இந்த கிணற்று தவளையினுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. பவுல் இப்படியாக எழுதுகிறார், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. அப்படி என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு எதிராய் நடக்கிறவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் இந்த பூமிக்குரியவைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த பூமியிலே எப்படி நன்றாய் வாழலாம், எப்படி நாம் பணத்தை சம்பாதிக்கலாம், குறுக்கு வழியாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது பெயரை சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது பதவியை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியோடு அழிந்து போகக்கூடிய காரியத்தையே அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லி. அவர்களுடைய முடிவு என்னது? அந்த கிணறை போல, அந்த கிணறு தவளையை போல அவர்களுக்கு முடிவு அழிவுதான் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய மகிமை என்ன? அது இலச்சை, அது வேதனை என்று சொல்லுகிறார். ஆனால் மறுபுறமோ 20ஆம் வசனத்திலே உடனடியாக அடுத்தபடியாக சொல்லுகிறார், இந்த குளத்திற்கு போகிற தவளைகள் அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட வாழுகிறார்கள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இந்த பரலோக சிந்தையுள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்னுடைய வீடு, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியில் இல்லை, இந்த கிணற்றில் இல்லை, இந்த அழிந்து போகிற கிணற்றில் இல்லை. சிறந்த ஒரு வாழ்க்கை, அருமையான ஜீவ தண்ணீர் உள்ள அந்த குளத்தில் இருக்கிறது என்ற சிந்தனையோடு கூட இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார், புதிய பூமிக்கு நம்மை அழைத்து போக வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவேதான் இறுதியாக சொல்லுகிறது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே,
நம்மை பார்த்து எப்படி இருக்க சொல்லுகிறார்? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி. அது என்ன மேலானவைகள்? முந்தின வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆம், இறுதியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது நான் தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் அவர் பரலோகத்தில் அமர்ந்திருந்தார். அந்த இடத்தில் உள்ளதை, அந்த பரலோகத்தில் உள்ள காரியங்களையே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்கள் முன்பு இருக்கும் கேள்வி என்ன? நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது என்ன? இந்த கிணற்றில் உள்ளதை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது அந்த குளத்திற்கு போகும் காரியங்களை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் கிணற்று தவளையாக இருக்கிறீர்களா, அல்லது குளத்து தவளையாக இருக்கிறீர்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.